ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பதிவில் இறைவனுக்கு மலர்களால் அலங்கரித்து வழிபடுவது நம் வழக்கமாகும். ஆனால் எதற்காக இறைவனுக்கு மலர்களை வைத்து வணங்குகின்றோம்? இதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? எந்தெந்த மலர்களை எந்தெந்த கடவுளுக்கு வைக்க வேண்டும்? இதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போகின்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்துக்களின் வழிபாட்டு முறையின்படி தாமரை, துளசி, செம்பருத்தி, பாரிஜாரம் உள்ளிட்ட முக்கியமான 10 பூக்கள் பூஜைக்கு மிகவும் ஏற்ற மலர்கள் என சொல்லப்படுகின்றன. இவைகள் தெய்வீக தன்மை நிறைந்த மலர்கள் என்றும் கூறப்படுகின்றன. மேலும் இறை வழிபாட்டில் மலர்கள் என்பது தூய்மை மற்றும் பக்தியின் அடையாளமாக கருதப்படுகின்றன. இந்த மலர்களை பயன்படுத்தி தெய்வங்களை வழிபடுவதால் முழுமையான பலன் கிடைக்கும். அதேபோல் சில மலர்களை சில தெய்வங்களுக்கு அல்லது இறை வழிபாட்டிற்கே பயன்படுத்தக்கூடாது என்று சில விதிமுறைகள் உண்டு. உதாரணமாக, தாழம்பூ பூஜைக்கு பயன்படுத்துவதில்லை. மகா சிவராத்திரியின் 3ஆம் கால பூஜையின் போது மட்டுமே தாழம்பூ சிவ பூஜைக்கு பயன்படுத்தப்படும் என்று வழக்கம் உள்ளது. அதேபோல் முதலில் மூலவரை வழிபட்ட பிறகே தாயார் உள்ளிட்ட பிற தெய்வங்களை வழிபடுவதும் அதிகமானவர்கள் கடைபிடிக்கின்றனர். ஆனால் கோவிலுக்குள் செல்லும் போது முதலில் தாயாரையே வழிபட வேண்டும். அதற்கு பிறகுதான் சன்னதியில் உள்ள இறைவனை வழிபட வேண்டும். பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, இதுவே முக்கியமான ஒன்றாகும். அடுத்து எந்தெந்த தெய்வத்திற்கு எந்தெந்த மலர்களை வைத்து வணங்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மல்லிகைப்பூ. திருமண தடை உள்ளவர்கள் மல்லிகை பூ வைத்து இறைவனை வழிபடுவதால் திருமண தடை விலகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், விரைவில் திருமணம் நடைபெறும். அடுத்து தாமரைப்பூ. செல்வ வளம் பெருகவும், பொருளாதார நிலை கூடவும், பொன்பொருள் சேரவும் தாமரை பூ வைத்து இறைவனை வழிபடும் போது பொன்பொருள் சேர்க்கை அதிகமாகும். அடுத்து செவ்வரளி. கடன் பிரச்சனை தீர வேண்டும் என நினைப்பவர்கள் செவ்வரளி வைத்து வணங்குவதால் பணவரவு அதிகமாக இருக்கும். இதனால் கடன் பிரச்சனை தீரும். தீராத நோயாக இருந்தாலும் அரளிப்பூ வைத்து வணங்கும் போது நோய்கள் தீர்ந்துவிடும். அடுத்து ரோஜாப்பூ. நினைத்த காரியம் நிறைவேற, கணவன் மனைவி ஒன்று சேர, உறவுகள் தொடர்பான பிரச்சனைகள் தீர ரோஜா பூ வைத்து வழிபட வேண்டும். அடுத்து பவளமல்லிப்பூ. இறையருள் கிடைக்கவும், மன நிம்மதி கிடைக்கவும், சித்தர்களின் ஆசி கிடைக்கவும் பவளமல்லிப்பூ வைத்து வணங்க வேண்டும். அடுத்து செம்பருத்தி. அரசு வேலை கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையில் இந்த செம்பருத்தி பூ வைத்து வணங்குவதால் அரசு வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. வீடு மனை வாங்க நினைப்பவர்களும் செம்பருத்தி பூ வைத்து இறைவனை வழிபட வேண்டும். அடுத்து முல்லைப்பூ. தட்சிணாமூர்த்தி மற்றும் நவ கிரகங்களுக்கு பயன்படுத்தலாம். குழந்தைகளின் அறிவு திறன் மேம்படும். அடுத்து சம்மங்கி. மதிப்பு மரியாதை உயரும். அடுத்து ஆவாரம்பூ. கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகள் தீரவும், தம்பதிகள் ஒன்று சேரவும் ஆவாரம்பூ வைத்து இறைவனை வழிபடும் போது நன்மை கிடைக்கும். அடுத்து மஞ்சள் அரளி. குழந்தை பாக்கியம் வேண்டும் என நினைப்பவர்கள் மஞ்சள் அரளி வைத்து இறைவனை வழிபடும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சியும் ஏற்படும். அடுத்து வாடாமல்லி. ராகுவால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கவும், நீடித்த ஆயுள் பெறவும், ஆரோக்கியமாக வாழவும் வாடாமல்லி பூ வைத்து இறைவனை வழிபட வேண்டும். அடுத்து செண்பகப்பூ. செவ்வாய் தோஷம் நீங்கவும், சகோதர உறவுகள் பலப்படவும், வாஸ்துவில் தெற்கு திசை பாதிப்புகள் நீங்கவும், முருகன் அருள் கிடைக்கவும், செவ்வாய் பகவானால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கவும் செண்பக பூ வைத்து இறைவனை வழிபடும் போது இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இது போன்ற நன்மையான தகவலுடன் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.